உலகில் நீதி இன்னும் செத்துவிடவில்லை என்பதை விளக்கும் நிகழ்வுகள் அவ்வப்போது தோன்றும். காரிருளில் நம்பிக்கை மின்னல்கள் அவ்வப்போது ஒளி வீசும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ஒளிக்கீற்றைத்தான் உலக நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கும் நவாப் சலாம் நேற்று தந்திருக்கிறார். ஆம், அவர் நேற்று வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு உலகில் ஒடுக்கப்பட்டோரின் வாழ்வில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. உலகில் காரிருளில் சிக்கி தவிக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது ஒரு ஒளிக்கீற்றாக விளங்குகிறது. ஆம், இஸ்ரேலுடைய செய்கைகள் அனைத்தும் சட்டவிரோதமானது. இஸ்ரேல் ஆக்கிரமித்த நிலங்கள் அனைத்தும் சட்டவிரோதமானது. அங்கே இஸ்ரேல் அரங்கேற்றிய செயல்கள் அனைத்தும் சட்டவிரோதமானது. அங்கே இஸ்ரேல் ஏற்படுத்திய இழப்புகளுக்கு பரிகாரம் செய்தாக வேண்டும். இழப்புகளுக்கு இழப்பீடு இஸ்ரேல் தந்தாக வேண்டும் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உலக நீதி வரலாற்றில் இது என்றும் நிலைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக, ஒடுக்கப்பட்டோருக்கு பாதிக்கப்பட்டோருக்கு உரிய ஒரு முக்கியமான உரிமை குரலாக இந்த குரல் எழுந்திருக்கிறது. இந்த குரலை உலகம் வரவேற்கிறது. ஒடுக்கப்பட்டோருக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய அனைத்து மக்களும் அனைத்து இயக்கங்களும் இதை வரவேற்கிறது. அவர்களோடு சேர்ந்து நாமும் வரவேற்போம்.